ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமைசிங் த டாஸ்க் பார், மேக்கிங் டாஸ்க் பார் ஒய்டர். இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இது ஒன்றும் இல்லை, இதுதான் டாஸ்க் பார். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டாஸ்க் பார். இதை என்ன பண்ணணும், டாஸ்க் பாரில் இதெல்லாம் வைக்கணும், மினிமைஸ் பண்ணி வச்சோம்னா டாஸ்க் பாரில் தான் அதை வருங்க வேர்டுன்னு போய் உட்காந்துருக்கா. அந்த மாதிரி இப்போ டாஸ்க் பாரில் ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்க இடத்துல நம்ம மவுஸை வச்சு மவுஸோட ரைட் கிளிக் பண்ணிக்கிறீங்க. டாஸ்க் பார் செட்டிங்ஸ்னு வருதா, அதில் போய் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், டாஸ்க் பார்னே ஹெட்டிங்கில் எல்லாம் வருது பாருங்கள். இப்போ லாக் த டாஸ்க் பாரை நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோனால ஆனில் வச்சுருக்கு. இப்போ டாஸ்க் பாரை லாக் இல்லாமல் எடுத்தோம்னா அது ஒயிட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே பாருங்கள், இப்போ ஐகான்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஹைடு த டாஸ்க் பார் இன் டேப்லெட் மோடு. இதை ஆஃபில் வச்சுருக்கேன். ஆனில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க ஐகான்ஸ் எல்லாம் வந்து ஸ்மாலாக தெரியும். அதை ஆஃபில் வச்சிடணும். அதே போல் ஆட்டோமேட்டிக்கலி ஹைடு த டாஸ்க் பார் இன் டெஸ்க்டாப் மோடு. இதை ஆஃபில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சுதா, கீழே டாஸ்க் பாரு இப்போ ஆஃபில் வச்சதுனால ஆனில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், டாஸ்க் பார் போயிடும். ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் இருக்கவே இருக்காது. அங்கே கிட்ட மவுஸை எடுத்துகிட்டு போனால் தான் டாஸ்க் பார் தெரியுமே ஒழிய ஆட்டோமேட்டிக்கலி டாஸ்க் பார் ஹைட் ஆகிடும். திரும்ப நம்ம என்ன பண்ணணும், அதே செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது இதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நமக்கு டாஸ்க் பார் தெரியணும். அதே போல் டாஸ்க் பாரை எங்கெங்கே வேணாலும் ஷோ, இங்கே பாருங்கள், டாஸ்க் பார் லொக்கேஷன் எங்கெங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பாட்டத்தில் வச்சுருக்கோம், இதில் வந்து எல்லாமே இருக்குது. லெஃப்ட் வச்சுக்கலாம், இதை பாருங்கள், டாஸ்க் பார் வந்து லெஃப்ட் சைடு வந்துடும் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு. இப்போ அந்த லாக் த ஸ்க்ரீனை எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், டாஸ்க் பார் அந்த ஸ்க்ரீன் ஆனில் இருக்குது, லாக் ஆகிருக்கு. எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. டாஸ்க் பாரை இப்படி கிட்ட கொண்டு போனீங்கன்னா இந்த டபுள் சைடு ஆரோ வரா மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இழுத்து விடலாம் எவ்வளோ வேணாலும். அதே போல் குறைச்சிக்கலாம். டாஸ்க் பாரை நம்ம மேலே வச்சுக்கலாம், ரைட் சைடு வச்சுக்கலாம், பாட்டத்தில் வச்சுக்கலாம். அதனால் அது அப்படியே இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணணும், இதில் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் பாரை, இதை பாருங்கள், டாஸ்க் பார் செட்டிங்ஸில் போயிட்டு டாஸ்க் பாரை எப்போவும் லாக் பண்ணி வச்சுருக்கணும். அதே போல் இதுதான் பார்த்துட்டோம் என்னென்ன இடத்துல. இப்போ லெஃப்ட்லலாம் வைக்கவே கூடாது, எப்போவும் டாஸ்க் பாரு பாட்டத்தில் தான் இருக்கணும். அதே போல் டாஸ்க் பாரு ஹைடாலாம் இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கலி ஹைடு த டாஸ்க் பார் டேப்லெட் மோடு, அது ஆஃபில் வச்சுருக்கணும். ஆனில் வச்சோம்னா அது காணா போயிடும், அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இங்கே டாஸ்க் பாரில் தான் மினிமைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் கஸ்டமைசிங் த டாஸ்க் பார் அண்டு ஒய்டர் த டாஸ்க் பார். இந்த கொஸ்டினுக்கு கஸ்டமைசிங் த மேக்கிங் த டாஸ்க் பார் ஒய்டர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இதே செகண்டு ப்ராக்டிக்கலில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்களேன். கண்ட்ரோலிங் த சைஸ் ஆஃப் த ஸ்டார்ட் மெனு, ஆடிங் எ ப்ரோக்ராம் டு த ஸ்டார்ட் மெனு. இதுதான், இது ஒன்றும் இல்லை. இப்போ இதே போல் டாஸ்க் பாரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் பார் செட்டிங்ஸ்னு வருதா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் மெனுன்னு வருதா, அந்த ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் மெனுவோட ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இப்போ ஷோ மோர் டைல்ஸ் ஆன் எ ஸ்டார்ட் மெனு அப்படின்னு இருக்கா, இதை நான் ஆனில் வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள், ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணி பாருங்கள், இவ்வளோ இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சா. இப்போ வேணும் அப்படின்னா இதை ஆனில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் போய் பாருங்கள், இதெல்லாம் வந்துடுச்சா, கொஞ்சம் நிறையா வந்துடும். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், ஷோ ரீசன்ட்லி ஆடட் ஆப்ஸ்ன்னு ஆனில் வச்சுருக்கேன். ஆனில் வச்சுருக்கிறதுனால இந்த சைடு நிறைய ஆப்ஸு காட்டுதா, இந்த சைடு எல்லாம். இல்லை அது வேணான்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வரும். அடுத்தது பாருங்கள், இதுலேயே ஷோ ஆப் லிஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் மெனுலேயே போயிட்டு இந்த ஸ்டார்ட் மெனுவை வந்து
ஓரமாக இப்படி வச்சு இப்படி மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பெருசு பண்ணலாம். டாஸ்க் மாதிரியே இப்படி வச்சுட்டு கரெக்டாக வரும்போது சின்னதும் பண்ணலாம். அப்புறம் இந்த சைடும் எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ குறைக்கலாம். இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் பெருசாக இப்படி வரும்போது இழுத்துக்கலாம் ஸ்டார்ட் மெனுவை. அதே போல் இப்போ இந்த ஸ்டார்ட் மெனுவில் இந்த ஃபோட்டோஷாப்பு வேண்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இங்கே பாருங்கள், அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு. அந்த ஃபோட்டோஷாப் வந்து ஸ்டார்ட் மெனுவில் எனக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னா அன்பின் கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னா அதே ஸ்டார்ட் மெனுவில் இந்த ஆப் லிஸ்ட்டில் அதை கிளிக் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். அதே ஸ்டார்ட் மெனுவில் அங்கே போயிட்டு ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு ஃபோட்டோஷாப்பை ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், பின் டு ஸ்டார்ட் மெனு அப்படின்னா திரும்பி என்ன ஆகும், இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபோட்டோஷாப் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதே போல் எது வேணாலும் இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பையே நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி அதோட சைஸை எது வேணாலும் பண்ணிக்கலாம். ரீசைஸு அப்படின்னு இருக்கா, ரொம்ப ஸ்மாலாக தான் எனக்கு ஐக்கான் வேணும் ஸ்டார்ட் மெனுலன்னா இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ ஸ்மாலாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அதையே ரைட் கிளிக் பண்ணி திரும்ப ரீசைஸ் இருக்கா, அதில் போயிட்டு எனக்கு மீடியமாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மீடியம் சைஸுக்கு இதான் மீடியம் சைஸ் இப்படி வந்துடும். இதை குறைக்கிறதும் சொல்லிட்டேன். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் மெனுவில் வந்து ஸ்டார்ட் மெனுவை கஸ்டமைஸ் பண்ணுறது. இதுதான் ஸ்டார்ட் மெனுவில் தான் இந்த ஆப் லிஸ்ட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் இது தான். நீங்கள் எது வேணுமோ தேவையானது மட்டும் செஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் மெனுவிலேருந்து எடுக்கிறது இந்த மாதிரி பின் பண்ணி நம்ம எத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் ஆடிங் ஏ ப்ரோக்ராம் டு த ஸ்டார்ட் மெனு. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் இது மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.